மகாபாரதத்தில் வரும் ஒரு துணைக்கதையாகவே சத்யவான் சாவித்திரி கதை அழகாக கூறப்படுகிறது. இது தைரியம், காதல், பக்தி, விழிப்புணர்வு, மரணத்தையும் கூட வெல்லும் அருமையான பெண்மையின் உருவகமாக கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் அசலின் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிள்ளை இல்லை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் கடும் தவம் செய்து பிறந்த குழந்தைதான் சாவித்திரி. சாவித்திரி பிறந்ததும் அவள் அழகு, அறிவு, ஞானம், ஒழுக்கம் எல்லாம் ஒரே சேர இருந்தவள். அவள் வளர வளர ஒரு அற்புதமான பெண்ணாக உருமாறினாள். அவளுக்கு பொருத்தமான வரன் தேட பல ராஜாக்கள் வருகிறார்கள். ஆனால் சாவித்திரி ஒருவரையும் ஏற்கவில்லை. ஒருநாள் சாவித்திரி வனப்பகுதிக்கு சஞ்சாரம் செல்ல, அங்கேதான் அவள் சத்யவானை பார்க்கிறாள். சத்யவான் வனத்தில் வாழும் ஒரு இளவரசன். அவனது பெற்றோர் முன்னாள் ராஜாக்கள். ஆனால் தற்போது அரசாங்கத்தை கைவிட்டு வனத்தில் தியான வாழ்க்கை நடத்துகிறார்கள். சத்யவானை பார்த்தவுடனே சாவித்திரிக்கு அவனேதான் அவளுடைய வாழ்நாளின் துணை என்று தோன்றுகிறது. அவள் அப்பாவிடம் வந்து சொல்கிறாள், "அப்பா, நான் என் வாழ்க்கையின் துணையைக் கண்டுட்டேன், சத்யவான்தான்." அப்போது நாரத முனிவர் வந்து ஒரு முக்கியமான தகவலைச் சொல்கிறார். சத்யவான் நல்லவன்தான். ஆனா அவனுக்கு இன்னும் 1 வருடம் மட்டுமே உயிர். அவனுடைய ஆயுள் முடியும். அசலின் ராஜா அதைக் கேட்டு பதறிப் போகிறார். ஆனால் சாவித்திரி சொல்கிறாள், "ஒருமுறை நான் முடிவு செய்தா அதை மாற்ற மாட்டேன். சத்யவான் என் கணவன்." சத்யவானுடன் திருமணம் செய்து சாவித்திரி அவனுடன் வனத்தில் வாழத் தொடங்குகிறாள். சாமான்யமாக வாழ அவள் எந்தத் துன்பத்தையும் குறையாக நினைக்கவில்லை. 1 வருடம் கடந்து சத்யவானின் மரண நாளும் வந்து சேர்கிறது. சாவித்திரி அதை குறித்து கவனித்துக் கொண்டு அன்று விரதம் இருந்து கணவனுடன் வனத்திற்கு செல்கிறாள். சத்யவான் மரம் வெட்டிக் கொண்டிருக்க திடீரென மயங்கி விழுகிறான். அவனது உயிரை யமதர்மர் மரணத்தேவன் எடுத்துச் செல்ல வருகிறார். சாவித்திரியின் தைரியம். சாவித்திரி யமனைக் கண்டு பேசத் தொடங்குகிறாள். "ஐயா யமர், நீ நீதியின் உருவம். ஆனால் என் கணவனின் உயிரை எடுத்துச் செல்லும் போது என்னையும் கொண்டு போங்க. நான் என் கணவனுடன் வாழ்ந்தேன். இறக்கவும் சேர வேண்டும்." யமன் முதலில் மறுக்கிறார். ஆனால் சாவித்திரி தன் ஞானத்தாலும் நல்ல மொழிகளாலும் யமனை ஈர்க்கிறாள். யமன் பின் பின் செல்வதற்கு தடை செய்கிறார். ஆனால் சாவித்திரி மறுக்காமல் தொடர்கிறாள். யமன் அவளது புத்திக்கு மயங்கி தன் விருப்பங்களைச் சொல்லுமாறு கேட்கிறார். சாவித்திரி கேட்கிறாள் ஒன்று, தன் மரபை வழித்தொடர வாரிசுகள் வேண்டும். 2ஆம், தன் கணவர் அப்பாவுக்கு திரும்ப ராஜ்யம் வேண்டும். 3ஆம், சத்யவானுக்கே நீண்ட ஆயுள் வேண்டும். யமன் ஏற்கிறார். ஆனால் பின்னர் உணர்கிறார், அவள் கேட்ட முதல் 2 வரங்களும் சாத்தியம். ஆனால் 3ஆவது, சத்யவானுக்கு ஆயுள் வேண்டும். அதற்காகவே அவன் உயிரை எடுத்தேன். அவளது உண்மை காதலுக்கும் தைரியத்துக்கும் தன்னலமற்ற விரதத்துக்கும் வியந்த யமன் சத்யவானை உயிரோடு விட்டுவிடுகிறார். சத்யவான் உயிருடன் மீள்கிறான். இருவரும் வனத்திலிருந்து திரும்பி ராஜ்யத்தை மீட்டுக் கொள்கிறார்கள். சாவித்ரி தன்னுடைய விவேகம், பக்தி, காதல் மூலமாக மரணத்தையே வென்ற வீரப்பெண் என வரலாற்றில் இடம்பெற்றாள்.